தாவேகா தற்போது மேலும் தீவிரம் காட்டி வருகிறது. தற்போதைய நிலைப்பாட்டின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக ஆதரவை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்பான மேலும் தகவல்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி ஆட்சியை அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்தது. இதனைத் தொடர்ந்து மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதரவை திரட்டி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் தங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது 112ஆக உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து 113ஆக உயர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக நடத்தியிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து அதான அந்த உயர்மட்ட குழுவாக இருக்கட்டும் அல்ல மத்திய குழு கூட்டமாக இருக்கட்டும், அதில் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த ஆலோசனையை நடத்தி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து தாவேகாவிற்கான அந்த ஆதரவு என்பது உயர்ந்திருக்கிறது. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவர்களுடைய ஆதரவை அவர்கள் நாடி இருக்கிறார்கள். நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் அவர்கள் நேரடியாக டி-நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வந்து தன்னுடைய அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது, பெற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த அவர்களுடைய முடிவு இருக்கிறது, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரியாக 4:30 மணி அளவில் அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்திப்பார், தன்னை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்குமாறு அவர் அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான ஆதரவு கடிதத்தை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த சில நாட்களாகவே நிலவி வந்த அந்த அரசியல் பரபரப்பு என்பது ஒரு முடிவுக்கு வருகிறதோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்குமே திமுக கூட்டணியில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் என்பது இருந்தது. தொடர்ச்சியாக திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகாகத்தான் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆதரவு அளிப்பது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் நேரடியாக சென்று CT நிர்மல்குமார் அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றிருக்கிறார். ராஜேஷ், நேற்று முன்தினம் கூட செய்தியாளர்களை விசிக தலைவர் திருமாவளவன் சந்திக்க போது தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது என்பது இடதுசாரிகளின் அந்த கட்சியுடன் சேர்ந்து ஆலோசித்த பிறகு அவர்கள் எடுக்கும் முடிவுகளின்படி தங்களது முடிவு எடுக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் CPM அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விசிகாவும் ஆதரவு அளிக்கும் என்றே எடுத்துக்கொள்ளலாமா? நிலவரம் என்ன? நிச்சயமாக 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக எந்த போராட்டங்கள் நடத்தினாலும் சரி, எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒற்றுமையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதையே தான் விடுதலை சிறுத்தைகளும் எடுக்கக்கூடிய சூழல் என்பது இருந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் இன்று காலை அளித்த பேட்டியிலும் சரி, நேற்று அளித்த பேட்டியிலும் சரி, அவர் தொடர்ச்சியாக சொன்னது இடதுசாரிகள் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அதை பின்பற்றி விடுதலை சிறுத்தைகளும் அந்த முடிவை எடுக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் எங்களுடைய உயர்மட்ட குழு என்பது இருக்கிறது, அவர்களுடைய கருத்தையும் நாம் கேட்க வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் அவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சமூக வலைதளங்கள் வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாக பதிவு செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அவர்கள் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் பெறக்கூடும். அதே நேரத்தில் விசாரித்த வரைக்கும் எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காமல் தங்களுடைய ஆதரவை அவர்கள் தெரிவித்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இன்னும் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்ற பிறகாகத்தான் என்ன மாதிரியான நிபந்தனைகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் நடைபெறுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து செய்தி தெரிவிக்கும் பொழுதும் சரி, தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்களுடன் தொலைபேசி
வாயிலாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வென்றபோது திருமாவளவன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே போல செய்தியாளர் சந்திப்பில் காலம் கனிந்து வந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த நோக்கம் என்பது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது தற்பொழுது நினைவாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்பதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு பெறுவார்களா, என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது 1989 தொடரப்பட்ட பொம்மை அவர்களுடைய அந்த வழக்கின்படி மேற்கோள் காட்டி திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளுமே அறிக்கை வெளியிட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. 1994 உச்சநீதிமன்றத்தில் வந்த அந்த தீர்ப்பை அவர்கள் மேற்கோள் காட்டியிருந்தார்கள். சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியை உடனடியாக ஆளுநர் ஆட்சி அழைப்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்கிறது. அதனை செயல்படுத்த வேண்டும் என்பது திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வெளியிட்ட அறிக்கையின் சாராம்சமாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது என்பது ஜனநாயக முறை, அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தெரிவிக்கலாம், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. தருணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.